ஏய் போடா 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 போடா. நீ பட மங்கி மாங்கா தலியா அடுத்து சேப்ப மாத்திடுவேன். என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் யாருக்கு தெரியுமா? நான் போலீஸ் இந்த தெரிஞ்சுமா? குழந்தை யார் கூட்டிட்டு வந்து கொஞ்சம் கூட்டிட்டு போங்க. இந்த இடப்பழம். தேங்க்ஸ் சொல்லு. போடா. ஒரு அழகான படத்தை கொடுத்து என்ன ஏமாத்த பாக்குறியா? அவனுக்கு என்ன பத்தி சரியா தெரியல. அங்க காலியா தான் இருக்கு. இங்க ரெண்டு பேருக்கும் கம்ஃபர்டபுளா உட்கார முடியலல்ல? அது இந்த சீட்டு ரொம்ப சின்னதில்ல. நீ வேணும்னா இங்க கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கோ. நான் அந்த பக்கம் கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கிறேன். கொஞ்சம் தள்ளனா நான் அந்த பக்கம். மறுபடியும் சீட்டு மாறுறாங்களா? வேற வேலை இல்லையா? ஐயோ இந்தாங்க மேடம், தெரியாம பிடிக்கிட்டேன். மன்னிச்சிருங்க. பசுமதிக்கு ஒரு காதல் கடிதம். ஏய் தேங்க்ஸ். அம்பளி மாமாவை பிடிச்சு கொடுன்னு குழந்தைங்க அடம் பிடிக்கிற மாதிரி என் மனசு உனக்காக அடம் பிடிச்சு ஏங்கிக்கிட்டு இருக்க. சாப்பிட்றவெல்லாம் இங்க இறங்கி சாப்பிடலாம். இதோட பெட்ராஸ்ல தான் வண்டி நிக்கும். இது பின்னாடியே போலாம், பசியே எடுக்காது. இது எங்களோட ஸ்பெஷல். குடிங்க. எதுக்கு? சும்மாதான். சும்மாவா? என்னோட திரைக்கதையை படிச்சீங்களா? இந்த ரசிகர்களோட தொல்லை தாங்கல. 2 ஸ்ட்ரா இருக்கு, சீக்கிரமா ஜூஸ் வர்றதுக்கா. டூப்ளிகேட்டோ? தடி வைக்கிற இடத்துல காலை வச்சுட்டு பாத்து போடா. சார் என்ன சாப்பிடுறீங்க? ஒரு பக்கன் ஃப்ரை 3 சரோட்டா, ஒரு சிக்கன் ஃப்ரை 3 பரோட்டா. இங்க வாங்க. எனக்கு மட்டும் போதும். மேடம் உங்களுக்கு? ஓ ஓகே மேடம். என்ன? யோ நான் இது எந்த கை கழுவிட்டு வரட்டுமா? ஓகே கோ. அது எதுக்கு என்கிட்ட கேக்குறா? சார் பில்லு ரெடி. யோ அவர் சாப்பிட்டுட்டு வருவாரு. நீங்க வாங்கக்கா. எங்க பில் செட்? பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு சேர்த்து பில் போடுறாங்க. என்னடா டிஸ்கோ டான்ஸ் ஆடுற? ஒழுங்கா அடிடா. வண்டி ஏன் பஞ்சர் ஆச்சுன்னு இப்பதான் தெரியுது. என்னது? என்ன சொன்ன? வண்டி பஞ்சர் ஆச்சுல்ல, அத சொன்னேன். அது நல்லா ஃபுல் கட்டு கட்டிட்டு இங்க வந்து உட்கார்ந்திருக்கியா?
இந்த உங்களுக்கு டிஸ்டர்பா நாங்க இருக்க மாட்டோம். வாடி போலாம். தேங்க்ஸ். நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி பேசணும். என்னோட பேசாம நீங்க ஏன் இப்படி ஒளிஞ்சு ஓடிட்டு இருக்கீங்கன்னு நான் யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். இல்ல வேற ஒண்ணும் இல்ல. இந்த சிக்கன் ஃப்ரை எல்லாம் இப்ப என்ன விலை விக்குது? ஆ? போன வாரம் 1 கிலோ கறிக்கு 140 ரூபா இருந்தது. இப்ப 150 ஆயிடுச்சு. ம், நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சாப்பிடும்போது ஒருத்தர் தான் பில் பே பண்ணுவாங்க. ஆனா ஃப்ரீயா இப்படி இருக்கும்போது அப்புறமா ஷேர் பண்ணிப்போம். இல்ல அதுதானே நியாயம். அவங்க சாப்பிடுற பில்லுக்கான பணத்தை அவங்க தான் கொடுக்கணும். மொத்தம் 150 ரூபா 50 பைசா. அதுல பாதினா 75 ரூபா 25 பைசா. என் கையில காசு கொஞ்சம் கம்மியா இருக்கு. நீங்க கொஞ்சம் கொடுத்தா நல்லா இருக்கும். ஐயோ என்கிட்ட பணம் ஒண்ணுமே இல்லையே. 10 பைசா கூட இல்லாமையா டிராவல் பண்றதுக்கு வருவ? கடவுளே, இந்த மாதிரி ஒரு ஓசி டிக்கெட்டை என் வாழ்க்கையிலே நான் இப்பதான் பாக்குறேன். என்ன சந்திரு, உங்களுக்குள்ள சண்டையா? எந்த சண்டையும் இல்ல. ஐ லவ் யூ. போதுமா? நீ ஸ்கிரீன் பிளே ரைட்டர் தானே? ஆமா. அதிகமா பேச மாட்டேன்னு நினைக்கிறேன். எங்கள மாதிரி அறிவாளிங்கெல்லாம் அதிகமா பேசுறது இல்ல. ஹலோ, நான் ஒன்னும் விட்டு அடிக்கல. சீரியஸா தான் சொன்னேன். விட்டு அடிக்க வேண்டாம், கதை சொல்லு. நீ ஸ்கிரீன் பிளே ரைட்டர் தானே? எங்கள மாதிரி சினிமாக்காரங்கெல்லாம் கண்டவங்க கிட்ட கதை சொல்ல மாட்டாங்க. அது சரி. ஓகே சாரி. ஹலோ, நீ வசுமதியை அந்த அளவுக்கு நேசிக்கிறதுக்கு என்ன காரணம்? நீ என் கதையெல்லாம் எடுத்து படிச்சிட்டியா? இங்க பாரு, என் கதையை திருடுனா ரைட்டர்ஸ் யூனியன்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். ஜாக்கிரதை. நீ ரைட்டர்ஸ் யூனியன்ல மெம்பரா? ரைட்டர்ஸ் யூனியன்ல மெம்பர்ல ஒண்ணும் இல்ல, ஆனா கண்டிப்பா ஆயிடுவேன். நான் ஹெல்ப் பண்ணட்டா? எப்படி? ஏன்னா நான் மெம்பர்ல. நான் சினிமாவுல டான்ஸ் மாஸ்டரா விக்ரமோட அசிஸ்டண்டா இருக்கேன். உண்மையாவா? இங்க கொடுங்க, நானே ஊட்டுறேன். கிழக்கு கரைங்கிற ரொம்ப அழகான ஒரு கிராமம். கதை சொல்ல ஆரம்பிச்சேன். நான் முழுசா சொல்றேன். நீங்க எனக்கு ஒரு சில டைரக்டர்ஸ் அறிமுகப்படுத்தி வைக்கணும். கதைய சொல்லு. இது கற்பனை கதை இல்ல, என்னோட சொந்த கதை. என் வாழ்க்கையில நடந்த கதை. சீன் நம்பர் 1, பகல். கிழக்கு கரைங்கிற ரொம்ப அற்புதமான ஒரு கிராமம். அப்போ இந்த வசுமதி உனக்கு தெரியாதா? ஐயோ, கிழிஞ்சது போ. நல்ல ஆள்கிட்ட போய் நான் கதையை சொன்னேன். இவ்வளவு நேரம் கேட்டு உனக்கு ஒண்ணும் புரியலையா? யோ, அப்படி ஒரு ஆளே இல்ல. சுத்தம். வசுமதிங்கிறது ஒரு கற்பனையான கதாபாத்திரம் மட்டும்தான். கண்ணு கலைஞருக்கு பாத்தீங்களா? சக்சஸ் தான். தோட்டக்காட்டுப்புறங்கிறதும் ஒரு கற்பனையான கிராமம் தானே. அப்படி ஒரு ஊரோ பொண்ணோ இந்த உலகத்திலேயே இல்ல. ஆனா அப்படி ஒரு பொண்ணும் ஊரும் இருக்கு. அந்த பொண்ணு அவனோட வாழணுன்றதுக்காக வீட்டை விட்டு ஓடி வந்துட்டா. அது நல்லா இருக்கே. சூப்பரான ஒரு ட்விஸ்ட். கலக்கல் சார். அப்படி ஒரு பொண்ணு வரா, அவன் வாழ்க்கைய ஒரு கலக்கறா. வண்டர்ஃபுல் ஐடியா சார், வண்டர்ஃபுல். இந்த ஐடியா ஏன் எனக்கு தோணாம போச்சு? ஐயோ, நான் கதை சொல்லல, வாழ்க்கையில நடந்ததை சொல்றேன். ச்சே, கற்பனை போய் வாழ்க்கையோட மிக்ஸ் பண்றீங்க. ஐய, கன்ஃபியூஷன். நீ இத உன்னோட சொந்த கதை தானே சொன்ன? ஆமா. நீ அனுப்பின லெட்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒரு பொண்ணு வந்தா நீ என்ன செய்வ? வாழ்க்கையில அப்படி எல்லாம் நடக்காது சார். அதெல்லாம் கதை இல்ல. அந்த மாதிரி ஒரு கேவலமான பொண்ணு இந்த பூமியில இருக்குமா? இருக்குமா? என்னமா அழுவுற? இருக்குமா? இருக்க மாட்டாங்க. இங்க வாங்க. எங்க ஊர்ல ஒரு கண்ணம்மா இருக்கா. 50 ரூபா கொடுத்தா யார் கூட வேணா போவா. அவ கூட இந்த மாதிரி 4 லெட்டர் போட்டவன நம்பி பின்னாடி போக மாட்டா. சரி, அந்த பொண்ணு இப்ப நம்ம கூட இருக்குதுன்னு வையே, அப்ப நீ என்ன பண்ணுவ?
For more updates, like, comment, subscribe to our channel. Hey darlings, గంటని click చేయడం మర్చిపోకండి.